தாழ்ச்சியை பற்றி பேசுகின்ற பொழுது திருவள்ளுவர் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று கூறுவார். அதாவது பணிவு என்கின்ற குணமானது உங்களை தேவர்களின் இடத்தில் கொண்டு வைக்கும். பணிவு இல்லாத அந்த ஒரு தற்பெருமை உங்களை முடிவில்லாத இருளில் கொண்டு தள்ளிவிடும் என்று கூறுவார். திருவருகை காலம் 24வது நாளில் நாம் அனைவரும் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். தாழ்ச்சியே எல்லா நற்பண்புகளின் தாய் என்று கூறுவார்கள். அந்த தாழ்ச்சியை தனதாக்கி கொண்டு கடவுளின் தாயாக உணர்ந்தவர் நம்முடைய அன்னை மரியாள். இந்த உலகத்தில் சாத்தான் அஞ்சு நடுங்கிய ஒரு வார்த்தை என்னவென்றால் அது அன்னை மரியாளினுடைய இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற ஒரு வார்த்தை தான். காரணம், இந்த வார்த்தை இந்த உலகத்தில் பல நன்மைகளை கொண்டு வந்தது. தாழ்ச்சியால் அன்னை மரியாள் இறைவனை குழந்தையாக தன்னுடைய வயிற்றில் ஏற்றுக்கொண்டார். எனவே அதற்காகவே தன்னுடைய தாழ்ச்சியால் இந்த உலகத்தினுடைய விண்ணக மன்னக அரசியாக அவர் உயர்ந்திருக்கிறார். கடவுளை ஈர்க்கும் ஒரு சக்தி எதற்கு இருக்கிறது என்றால் அது தாழ்ச்சி என்கின்ற ஒரு பண்பிற்கு இருக்கிறது. எனவேதான் ஆண்டவரின் அடிமையாக அன்னை தனது வாழ்நாள் முழுவதும் இந்த அருளை ஈர்த்தவராக, இந்த அருளை பெற்றுக்கொண்டவராக, அருளில் நிரம்பியவராக அவர் வாழ்ந்தார். இயேசுவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தாழ்ச்சியோடு இறைத்தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். எனவேதான் அவருடைய போதனை தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்த பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துபவர் உயர்த்த பெறுவார் என்று சொல்லி தாழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து போதித்து வந்தார். நாமும் நமது வாழ்வில் இந்த தாழ்ச்சியை கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5:6 நாம் வாசிக்கின்றோம், கடவுளின் வல்லமைமிக்க கரத்திற்கு முன்பால் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. கடவுள் தன்மையில் இருந்த இயேசு அந்த தன்மையை விட்டுவிட்டு தன்னையே தாழ்த்தி மனிதராக பிறந்த விழாவை கிறிஸ்து பிறப்பு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். எனவே தாழ்ச்சியினுடைய ஒரு மையமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு அமைய வேண்டும். சிந்திப்போம், நான் தாழ்ச்சியோடு இருக்கின்றேனா? என்னுடைய தாழ்ச்சியில் இந்த கடவுளினுடைய தன்மையானது வெளிப்படுகிறது. அந்த சிந்திப்போம். தாழ்ச்சியோடு பிறக்கின்ற கிறிஸ்து பாலனை வரவேற்க நம்மையே நாம் தயாரிப்போம். ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் கொண்டிருந்த அதே தாழ்ச்சி எங்கள் உள்ளத்தில் வந்து நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்ச்சியுடைய மக்களாக வாழ வரம் தாரும். ஆமீன்.